இன்றைக்கி ஒரு சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்குறேன். நல்லா ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த பிறகு ஒரு 10லேருந்து 15 பூண்டு முழுசாக சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வந்த பிறகு 3 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி வந்த பிறகு நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக மிளகுத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சில்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா அந்த மசாலாலாம் சுண்டி வந்து நல்ல ஊறுகாய் மாதிரி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்கள். வந்த பிறகு நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்க்குறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சுண்ட விடணும். சளி, இருமல், டைஜஸ்டிவ் பிரச்சனைக்கெலாம் சூப்பரான குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.